வீடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் வீட்டுக்கு. இது வந்து என்னோட வீடு. இங்கே தான் ஒரு 25 வருஷமா இங்கே தான் இருக்கும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. மாலியன் மான்வி மூவி மேக்கர்ஸ் மற்றும் சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைந்து வழங்கும் யோகி பாபு நடிக்கும் போட் இன்று முதல். சரி, இந்த நாய்க்குட்டி நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்து இது குட்டி மாதிரியா இருக்கு, திறந்து விட்டுட்டா. வெளியே திறந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. வண்டிக்குப்பா ஏதாச்சும் ஒரு அவனுக்கு ஏற்கனவே 2 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. 2 வைஃப். 2 வயசா? ஆமா, 2 வயசுல நிறைய குழந்தைங்க வராது. லவ் டுடேல வர அந்த மாங்காய் மரம் மாதிரி இருக்கு. அப்படியே இந்த சைடு வந்துட்டு ரூமை விட்டு வெளியே வந்தா வந்துட்டு லானு. நீங்க லான்ல தான் உட்காந்து படிப்பீங்களா நீங்க? உங்க லவ் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்றது இங்கெல்லாம் ப்ரே பண்ணிருக்கீங்களா கடவுளே? நான் வந்து மொரட்டு சிங்கிளா வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு மிஸ்ஸஸ் ஆக போறாங்க. அவங்கள வந்துட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பதறி இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? இதுல ஒரு சந்தோஷம். உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஆமா. மச்சான் எங்க இருக்க? வீட்ல. பெரிய சண்டே ஆயிடுச்சு, வரியா? என்னாச்சு? இங்க நுங்கம்பாக்கத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? என்ன பிசிக்கல் ஃபைட்? என்ன பிசிக்கல் ஃபைட் தான். என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான். யார் அவன்? You are gonna meet காளிதாஸ் ஜெயராம் அவர்கள். எங்க அவரு? எங்க சார் 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 எங்க தனுஷரோட தம்பி எங்க இருக்காரு? உள்ள இருக்காரா? தனுஷரோட தம்பி எங்க இருக்காரு சார்? மாணிக்கவேல்ராயன். மாணிக்கவேல்ராயன் எங்க இருக்காரு? வருவாரா? வீடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் வீட்டுக்கு. வெளியிலலாம் நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வரேன். இது வந்து என்னோட வீடு. இங்கே தான் ஒரு 25 வருஷமா இங்கே தான் இருக்கும். அப்படியா? லவ் டுடேல வர அந்த மாங்காய் மரம் மாதிரி இருக்கு. அப்படியா? நீங்கள் தான் இது 25 இயர்ஸ்னா அப்போ கன்ஃபார்ம் இந்த மரத்தை நீங்கள் தான் நட்டு வச்சு. அப்போ நான் அப்போவே வந்து லவ் ஃபெயிலியர்னு சொல்லுவீங்க. ஐயா, லவ் ஃபெயில் அந்த மாதிரி சொல்லையா? லவ் டுடே படம் பார்த்தீங்களா? சும்மா சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து விதைப்போம்ல, அதை நான் போட்டது. அந்த விதை நீங்க தானே போட்டது இல்லையா? இது வீடு கட்டும்போது இருந்ததா? அப்படியே இந்த சைடு வந்துட்டு ரூமை விட்டு வெளியே வந்தா வந்துட்டு லானு. நீங்க லான்ல தான் உட்காந்து படிப்பீங்களா? இல்ல ஆனா இப்ப அந்த இதுல இமேஜினேஷன். எனக்கும் படிப்புக்கு சம்மந்தம் இல்லையா? சரி. அதான் இப்ப இன்னைக்கு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என்னாச்சு? ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஆமா. என்ன? அதுதான் நான் அப்பவே சொன்னேன் மயிறு மக்களே, என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு வந்து சொன்னார். எங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டாரு. நான் அகிலேஷ் ப்ரோக்கு தான் கால் பண்ணி கேட்கிறேன். ஆமா, அவருக்கு கால் பண்ணி கேட்க. நானும் அவனும் தான் அங்க யூஸ்வலா போவோம். ஆமா, அகிலேஷ் யாருன்னு சொல்லிடுறேன். இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ இணை பிரியாத நண்பர்கள், இனி பிரியாத நண்பர்கள். இல்ல, நிறைய வாட்டி பிரிஞ்சிருக்கோம், திருப்பி ஒண்ணு சேர்ந்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்ல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரியணும். ஆமா, பிரியவர் தான் இல்ல, பிரிஞ்சவங்க தான் நட்பே. ஆனா அது சேர்ந்துடணும். அதான் ஒரேடியா பிரிஞ்சா அது நட்பு கிடையாது. உங்க வீட்டுல ஒரு கோயில் ஒண்ணு கட்டியிருக்கீங்க. இப்போ இந்த ஸ்கூல் எக்ஸாம் டைம் அப்பெல்லாம் வந்து டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டப்புன்னு கோயிலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு. ஆனா அது வெறும் கோவிலுக்கு போனா பாஸ் ஆக முடியாது. கொஞ்சமாவது படிக்கணும். ஆமா, படிச்சீங்களா? இல்ல, அதனாலதான் கோயில் கட்டி. சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு உங்கள் லவ் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது இங்கெல்லாம் ப்ரே பண்ணியிருக்கீங்களா கடவுளே? எப்படியாச்சும். எனக்கு செட்டே ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சத்தியமாவா? ஆமாம். என்னங்க சொல்கிறீங்க? நான் வந்து மொரட்டு சிங்கிளாக வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏதோ. ஆனால் வந்து காளி பற்றி சொல்லணும்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இஸ் பயங்கரமாக ப்ராங்க் பண்ணுறவர். அது வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். சூப்பராக ப்ராங்க் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஆக போகிறாங்க. அவங்கள வந்துட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. டார்ச்சர்னா வந்து அவங்கள வந்து பயப்படுத்தி இருக்கீங்க. எத்தனை வாட்டி நீங்க அவங்கள பயப்படுத்தி இருக்கீங்க. பாவம், அவங்க உள்ள நடந்து வரும்போது பா அப்படின்னுவீங்க. அவங்க வந்து பதறி இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? இதுல ஒரு சந்தோஷம். அதுதான். ஆமா, அது அன்பு தொல்லை நல்லாதான் இருக்கும். சரி, இந்த நாய்க்குட்டி நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்து இது குட்டி மாதிரியா இருக்கு. குட்டி அதுதான் நானும் சொன்னேன். சும்மா ராகுல் சட்டா வந்து என்ன சொன்னீங்க, இது நாய்க்குட்டி இல்லையே அப்படின்னாரு. நாய்க்குட்டி ஓகே, ஆனா என்ன பார்த்து அப்படின்னு அவன் தூங்கிட்டு இருக்கா பாருங்க. அதான் தூங்கிட்டு இருந்தான் பக்கத்துல. கமே என்ன இப்படி படுத்து கூப்பிட்டாலும் என்ன மல்லாக்கா அப்படி? அது என்னடா மல்லாக்கா படுத்துட்டு இருக்கு? பன் ஏய் ஹாய், என்ன ஒரு காத்தோட்டம். மல்லாக்கு படுத்து இப்படி வாங்க காட்டுறேன். கமே கமே கமே
வண்டியில ஐயோ வண்டின்னு வேற வருது. Come here, வண்டி கமே கமான் பண்டி, லெட்ஸ் கோ பண்டி. சரி, எனக்கு ஒரு டவுட் ஐயா. இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கணும் இல்லையா? ஆமா கரெக்டா இல்லையா? ஆமா இப்போ உங்களுக்குமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது. ஆமா நல்ல நல்ல செய்திகள்லாம் வருது, ஆமா படத்துலயும் சரி, இப்போ வந்து உங்க ரியல் லைஃப்லயும் சரி. பண்டிக்குப்பா ஏதாச்சும் ஒரு அவனுக்கு ஏற்கனவே 2 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. 2 வாட்டி ஆமா என்னங்க சொல்றீங்க? ஆமா 2 வைஃப். 2 வைஃபா? ஆமா 2 வைஃப்ல நிறைய குழந்தைங்க வேற இருக்கு. நிறைய குழந்தைங்க? ஆமா 2 வைஃப் எத்தனை குட்டீஸ்? நிறைய நிறையன்னா ஒரு 8 9 அந்த மாதிரி. சரி வாங்க. ஆனா இப்ப சைஸ் தான் பயந்தாங்குழி. பயந்தா அதான் உள்ளதான் சவுண்டு, வெளியே திறந்து விட்டுட்டா வெளியே திறந்து எதுவுமே பண்ண மாட்டான். நீங்க எதுவுமே பண்ண மாட்டேனால தென்னை மரம் ஏறி அந்த சைடு உங்க வீட்டுக்குள்ள போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. இதாவது பரவாயில்ல, உள்ள ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட். என்ன சொல்றீங்க? ஹஸ்கி. ஸோ ராயன் அந்த ஃபீவர் இருக்குல்ல, அது வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டம் இல்ல? கண்டிப்பா. உங்க படங்கள்ல வந்துட்டு இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா அதுல டவுட்டே இல்ல. மெயின்லி வந்து D50 கரெக்ட் சாருக்கு 50வது படம். அது அவர் நடிக்க மட்டும் இல்லாம டைரக்டும் செஞ்சிருக்காரு. ஸோ அதுக்கு மேல ரஹ்மான் சார் மியூசிக்கு அண்ட் அப்படி ஒரு காஸ்ட், S.J. சூர்யா சார், செல்வா சார், சந்தீப், துஷாரா, அப்பர்ணா, இவங்க கூடலாம் நடிக்க முடிஞ்சதே ஒரு பெரிய ஒரு விஷயம். சரி ஓகே, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. ஆமா, என்னது அது? வாங்க வண்டிக்குள்ள இருங்க. சீரியஸாவா? சீரியஸா தான் வாங்க. இவங்கள வேற கூப்பிட்டு வந்துட்டேன், இவங்களெல்லாம் அமுச்சு விட்டுட்டுமா நானு? இதெல்லாம் கிளம்ப சொல்லுங்க. கிளம்ப இல்ல ஆக்சுவலா எல்லாரும் வரலாம். அப்படியே வரலாம், ஜாலியா இருக்கும். சீரியஸா? எல்லாரும் வந்தாதான் நல்லா இருக்கும். காசு வச்சிருக்கீங்களா? காசு வச்சிருக்கீங்கன்னா புரியலையே எனக்கு. பர்ஸ் பாருங்க, ராயன் வந்து ஹிட் ஆயிடலையா? ராயன் ஹிட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. முத்துவேல் ராயனுக்கு வந்துட்டு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது, என்னால டைஜஸ்டே பண்ணிக்க முடியலங்க. என்ன சொல்லுங்க, ஏன் அப்படி பண்றீங்க? உங்க அண்ணனை ஏன் கொன்னீங்க? கொல்லலையே. கொல்லலன்னு சொல்லிட்டு குத்திட்டீங்களேங்க, முதுகுல குத்தி. நீ காலைல ஒருத்தர் கேட்டாரு, கட்டப்பா எதுக்கு பாபுலிய குத்துனாரு கூட பரவாயில்ல, இவன் ஏன் அவனை குத்துனா? அது பயந்துட்டீங்களா? பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ. அது நான் ஃபர்ஸ்டே சொல்லுவேன்ல, நான் முத்தனாக்காக என்ன வேணா பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து சாரை குத்துறேன்னா சார் வந்து முத்த குத்திடுவாங்க. ஸோ அதனால ப்ரொடெக்ஷன். எப்படி வந்து ராயனுக்கு வந்து துர்காவோ அந்த மாதிரி முத்துவேல் ராயனுக்கு மாணிக்கவேல். அவ்வளோதான், வாங்க போகலாம். உங்க ஃபியூச்சர் வைஃபை கூட இந்த மாதிரி கூட்டு போவீங்களா? கூட்டிட்டு போயிருக்கீங்க. சரி, அப்போ ஓகே. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஜாலியா கூட்டிட்டு போயிருப்பீங்கன்னா ஓகே தான். ஓகே. ஸோ காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு பப்புன்னு நினைக்கிறேன் நாங்கள் போயிட்டு, ஏன்னா பார்ட்டி என்ஜாய் பண்ணோன்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பப்புக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா எங்கே போறாருன்னு தெரியல. வாங்க போவோம். ஓகே ஓகே. எங்க தலைவா கூட்டு போய் என்ன கூட்டு போயிட்டு நான் அடிப்பீங்களா? என்ன இல்ல சட்டா, என்ன பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கீங்க? அதான் உண்மையை சொல்லிட்டா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எங்க காலேஜ் ஆப்போசிட்ல ஒரு டீ கடை இருக்கும். சரி. இன்னும் நான் அக்கௌண்ட் செட்டில் பண்ணலாங்க. காளிதாஸுக்கு கடனா? உங்களை கூட்டிட்டு போய் அங்க அக்கௌண்ட் செட்டில் பண்ண வைக்கணும். அதுதான் இப்ப மேட்ரு. என்ன கூட்டிட்டு போயிட்டு அக்கௌண்ட் செட்டில்? ஆமா, நீங்க தானே இன்டர்வியூன்னு சொல்லி வந்தீங்க. நீங்க காலேஜ் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னா அப்ப லட்சம் தாண்டி இருக்குமே? இல்ல ஜஸ்ட் ஒரு 200 300 அந்த மாதிரி தான் இருக்கும். 200 300? ஆமா, 200 300 இலக்காரமா கேட்டாங்க. இவங்களே கேட்பாங்க, ஓ உனக்கு 200 அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட். ஆனா அது இல்லாத காலமும் நம்மளுக்கு இருந்திருக்கு. அதை கவர் பண்ணிட்டீங்க. கரெக்ட். ஆமா, ஆனா உண்மையாவே இருந்திருக்கு. சரி, ஆனா நீங்க ஏன் இன்னும் கொடுக்காம இருக்கீங்க? போக முடியல, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகுதுல்ல. சோ காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். அப்போ உங்ககிட்ட இல்லாத டைம்லாம் இருந்திருக்கு அப்போ உங்களுக்கும்? இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் நான் வந்து போய் சொல்ல, எனக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரிலாம் 200 500லாம் எப்பவுமே இருக்கும். அதெல்லாம் எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எனக்கு இல்ல. ஆனா செலவு பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கையில வச்சிருப்பேன். அந்த மாதிரி இருக்காங்க. செலவு ஏன்னா அவங்க வந்துட்டு என்னன்னா, அவங்க வந்துட்டு பசங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. பசங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்களா? அவங்க ஆமா அப்படிதான். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா? அந்த மாதிரிலாம் இல்லையா? எல்லாம் மத்தவங்க வந்து எனக்கு செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான், அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பேன். ஆனா யாரும் எனக்கு வந்துட்டு அகிலேஷ் தெரியும்ல? ஆமா, அகிலேஷ். அவன் வந்து வீடு பாய்ஸ் கார்டன்ல இருக்கு அவனுக்கு. நான் ஒரு நாள் கேட்டேன், மச்சான் எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பிரெட் ஆம்லெட் வாங்கி கொடுறா அப்படின்னு. 10 இல்ல 20 ரூபாய்க்கு பிரெட் ஆம்லெட் வாங்கி கொடு. அவன் சொன்னான், எங்க அப்பா கஷ்டத்துல இருக்காரு மச்சான் அப்படின்னாரு. ஸோ
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனா உங்களுக்கு. அவங்க அப்பா வந்து அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க பாய்ஸ் கார்டன்ல. மிகப்பெரிய பணக்காரரு அவங்க. ஒரு 20 ரூபாய் பிரெட் ஆம்லெட் எனக்கு வாங்கி கொடுக்கல. அகிலேஷ் கூப்பிடுறான். ஓகே சோ மச்சான் எங்க இருக்க? வீட்ல. பெரிய சண்டே ஆயிடுச்சு, வரியா? என்னாச்சு? இங்க நுங்கம்பாக்கத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எதுக்கு? என்ன பிரச்சனை? என்ன பிசிக்கல் ஃபைட்? என்னது பிசிக்கல் ஃபைட் தான். என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான். யார் அவன்? மச்சான் இது இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. நல்ல வேளை நான் சண்டை போட மாட்டேன். இவன் வந்து எங்கேயாவது சண்டை இழுத்துட்டு அவனே சாரி கேட்டு வந்துடுவான். டேய் சரி, இப்போ எங்க தெரியுமா போயிட்டு இருக்கோம் நாங்க? எங்க போறீங்க? காளிதாஸ் ஜெயராம் அவர்களோட கடனை வந்துட்டு அடைக்க போறோம். ஓ, அந்த பிரெட் ஆம்லெட் இடமா? ஆமா கரெக்ட்டா கண்டுபிடிச்ச. சூப்பர். சார் ப்ரோ, எவ்வளவு ப்ரோ பாக்கி பேலன்ஸ் இருக்கு? பேலன்ஸ் நிறையவே இருக்கு. ஆனா அவருக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அதான் பேலன்ஸ். ஒரு 200 300 அந்த மாதிரி தான் இருக்கும். 200 300 ரூபாய் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா அவன் பேர்ல வந்து பேலன்ஸ் நிறைய பேர் சாப்பிட்டு வச்சு அவன் பேரு பேலன்ஸ். அதான் அதுல நீங்களும் ஒருத்தர் தானே? ஆமா ஆமா. சரி ப்ரோ, இன்னொன்னு உங்களை கால்ல எடுத்ததுனால இன்னொன்னு கேட்கணும். அவரை பத்தி ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? ஒரே ஒரு பல சீக்ரெட். சொல்லுத்தல அதான் ப்ளீஸ் ப்ரோ. சீக்ரெட் 2 சொல்லுங்க போதும். அப்ப நீ என்ன பத்தி சீக்ரெட் சொன்னா உன்னை பத்தி சீக்ரெட் சொல்ல வேண்டியதா இருக்கும். என்னை பத்தி சீக்ரெட் சொல்லி ஊருக்கு யாரு என்ன பிரயோஜனம்? உன்னை பத்தி சொன்னா 4 பேருக்கு ஏதாவது. நாங்க வந்து தாத்தாவோட போட்டோ எல்லாம் காமிப்போம். அவரோட பேரன் தான் அப்படின்னு நாங்க வந்துட்டு தெரிஞ்சிடும். இப்போ எந்த தாத்தாவோட? அவரோட தாத்தா. ஆமா ஆமா, ராஜா சாண்டோட பேரன் சொன்னா உன்னை வந்து கண்டுபிடிப்பாங்க. மச்சான் காமெடி பண்ணாதீங்க. சீரியஸா சும்மா இருங்க. சரி ப்ரோ. மச்சான் இதெல்லாம் நிஜமா லைவா இல்ல சும்மா கூப்பிட்டு கலாய்க்கிறீங்களா? ப்ரோ சத்தியமா இதெல்லாம் லைவா எல்லாமே போயிட்டு இருக்கு ப்ரோ உங்களை பத்தி. சரி ப்ரோ, இது சொல்லுங்க, அவரை பத்தி ஒரு சீக்ரெட் சொல்லுங்க. என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு, இப்போ சொல்ல முடியாது. என்ன அப்படி என்ன சீக்ரெட் இருக்கு? அப்படி என்ன இருக்கு சொல்லுங்க ப்ரோ, தைரியமா சொல்லுங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்படி எல்லாம் சீக்ரெட்னா நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. சரி, அராத்து பண்ண ஒரு விஷயம்னா, நாங்க 2 பேரும் ஒரு ட்ரிப் போனோம். ஓகே, தாய்லாந்து. தாய்லாந்து ட்ரிப் போனோம். அதெல்லாம் எங்கேயும் போல மச்சான், சும்மா இரு. ஹலோ. ஆனா அங்க நடந்தது எங்கேயும் வெளியே சொல்ல முடியாது ப்ரோ. என்ன ப்ரோ தாய்லாந்து போயிட்டா? சும்மா சொல்றாரு ப்ரோ. சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இவனுக்கு வந்து ஒரு இடத்துல பெரிய சம்பவம் பண்ணான். என்ன சம்பவம்? பெரிய சண்டை ஒண்ணு நடந்தது. நடு ரோட்ல 10 பேர் அடிச்சா. அது என்ன ஆச்சுன்னு கேளுங்க. இது இவன் டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டான். 10 பேர் அடிச்சீங்களா? 10 பேர்? இவன் 10 பேர். அப்போ அட் ஒன் பாயிண்ட் என்ன பார்த்தா 10 பேர் அடிக்கிற மாதிரி தெரியுது. 10 பேருக்கு அடி வாங்குற தெரியுது. சொல்லுங்க ப்ரோ. இல்ல நிஜமாவே இது வந்து நிஜமான ஒரு சம்பவம். இட்ஸ் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி சம் 7-8 இயர்ஸ் பேக். ஓகே. என்னன்னா ரோட்ல இருக்கும்போது இவன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தான். அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து யாரோ கமெண்ட் அடிச்சுட்டு அப்படியே பைக்ல போயிட்டாங்க. அப்புறம் வண்டி எடுத்துட்டு அப்படியே இந்த அர்ஜுனர் வில்லு மாதிரி பாட்டு போட்டு அப்படியே ஸ்பீடா போய் அவங்க வண்டிய மடக்கி அவங்க இறங்கி பெரிய சண்டை. நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் மாதிரி ஒரு பெரிய ஃபைட்டு. அப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அப்ப என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அவர் சொல்லுவாரு. அதுதான் எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்களே. இப்ப என்ன ஆகணும் அப்படின்றது வந்துட்டு இவங்களோட ஃபியூச்சர் வைஃப் தான் வந்து டிசைட் பண்ணணும். கரெக்டா இல்லையா? ஆமா. அந்த சண்டை முடிஞ்சு இவங்க வைஃப் வந்து அது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சண்டை வந்து வேற எங்கேயும் நடக்கும். இந்த மாதிரிதான் வந்து சூப்பர் டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு வந்து ரொம்ப அந்த சண்டை பத்தி இப்போ தெரியுது இல்ல. அந்த சண்டை பத்தி இப்போ தெரிஞ்ச உடனே அவங்க வேற எங்கேயோ இன்னொரு ஆக்ஷன் பிளாக் நடக்கும். கவலையப்படாதீங்க. சரி மச்சான், கிளம்பி குட்டிஸ் வரியா? குட்டிஸா? ஆமா, குட்டிஸ் போறோம். நான் வந்துட்டேன், கோடம்பாக்கம் தாண்டிட்டேன். குட்டிஸே முடிப்பா. நீங்க எங்க வாங்க? நுங்கம்பாக்கம் வாங்க. சரி ப்ரோ, எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் பேசுவோம் வாங்க. டன் டன் டன். அவர் உள்ள ஏறணும்னு நிறைய கதைகள்லாம் இருக்கு.
அதை நம்ம வந்துட்டு தொடர்ந்து பேசும். அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு போயிட்டு கடனை வந்துட்டு நம்ம அடைக்கிறோம். ஆமா கரெக்ட். கரெக்டா இல்லையா? கரெக்ட். கடை இருக்கு. ஆக்சுவலா இந்த கடை இருந்தது, இந்த கடை மூடிட்டாங்க. எந்துங்க நம்ம இப்படி வந்தச்சா 15 years பேக் வருதுல்ல, அப்ப வரும்போ இங்க வந்து ஒரு கடன் இருந்தது அக்கௌண்ட், அதை இப்ப அடைக்க வந்திருக்கும். சோ இதோ காளிதாஸ் அவர்கள் அவரோட கடனை அடைத்து விட்டார். இதோட அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணான்னு நினைச்சிடாதீங்க, திருப்பி வருவார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more. மாலியன் மான்வி மூவி மேக்கர்ஸ் மற்றும் சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைந்து வழங்கும் யோகி பாபு நடிக்கும் போட் இன்று முதல்.